Dear 12th standard applied maths students, last video example 1 வந்து solve பண்ணியிருந்தோம். அதுலேயே ரெண்டு subdivision இருக்கு. first subdivision முடிச்சிட்டோம். second subdivision எப்படி பண்ணணும்னு பார்க்கலாங்களா? second subdivisionோட question first எழுதிக்கலாம். y is equal to full root இருக்கு. so x minus 3 x square plus 4 divided by 3x square plus 4x plus 5. இதுதான் உங்களோட given question. ஃபர்ஸ்ட் லாகோட எல்லா ரூலுமே லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. லாகில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் ப்ராப்பர்ட்டி. மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் ப்ளஸில் எழுதலாம், டிவிஷனில் இருந்தால் மைனஸில் எழுதலாம், பவரில் இருந்தால் ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு வந்து எழுதலாம். இந்த மாதிரி ரூட்டுன்னு இருந்தால் ஹோல் பவர் 1/2ன்னு போட்டுக்கலாம். இதெல்லாம் தான் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்தது. ஸோ அது எல்லாமே இங்கே அப்ளை பண்ணலாமா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. x minus 3 x square plus 4 divided by 3x square plus 4x plus 5 whole power 1/2ன்னு போட்டுக்கலாம். ஸோ whole power 1/2ன்னு போட்டாச்சு. ஸோ அப்ளை பண்ணலாமா? ஸோ applying, taking log on both sides. taking log on both sides. log ரெண்டு பக்கமுமே எடுத்தா என்ன ஆகும்? log y which is equal to 1/2 log of, டைரக்டா எழுதிடலாமா? x minus 3 plus log of x square plus 4 minus log of 3x square plus 4x plus 5. இந்த ஸ்டெப் புரியாதவங்க ஃபர்ஸ்ட் நம்ம ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. ஆப்வியஸாக புரியும். அப்படியும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எக்ஸால் பண்ணும்போது ஃபங்க்ஷன் ஒய்யாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஒய்க்கானதை பண்ணிவிட்டு டிஒய் பை டிஎக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. 1/2 is constant, வெளியே போட்டுக்கோங்க. log of x minus 3 னா 1/x minus 3 with respect to x பண்ணா 1 வரும். log of x square plus 4 அப்படின்னா 1 divided by x square plus 4 with respect to x பண்ணினா 2x வரும். minus log of 3x square plus 4x plus 5 னா 1 divided by 3x square plus 4x plus 5 வரும். with respect to x பண்ணும்போது 3 2s are 6x plus 4ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான், வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இப்போ dy by dx equal to y times y by 2 போட்டு ஃபுல் வேல்யூ அப்படியே நீங்கள் கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட வேண்டியது தான். அண்ட் தென் dy by dx which is equal to y-யோட வேல்யூ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜஸ்ட் நாங்கள் இங்கே நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த y-யோட வேல்யூவை அப்படியே அங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. y வேல்யூ என்ன இருக்குது? எஸ், y வேல்யூ என்ன இருக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x minus 3 x square plus 4 divided by 3x square plus 4x plus 5. ஸோ ஃப்ரண்ட்டில் 1/2 இருக்குது, அந்த 1/2 போட்டுக்கலாம். ஸோ which is equal to இந்த 1/2 இருக்குது. ஸோ 1/2 ஆஃப் இந்த ஃபுல் வேல்யூ இங்கே என்ன இருக்குது? இந்த வேல்யூ கிடைச்சது இல்லையா, அந்த வேல்யூ அப்படியே எழுதிட வேண்டியது தான். 1/x minus 3 plus 2x divided by x square plus 4 minus 6x plus 4 divided by 3x square plus 4x plus 5. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். Hope it is clear for you. Doubts ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. Bye, take care.